இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அக்காவோட சந்தோஷமா எனக்கு முக்கியம் இல்லக்கா. அப்ப எனக்கு ஒரு கல்யாணத்தை தான் சீக்கிரம் பண்ணி வைங்களேன். அதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. இல்லக்கா நான் என்னோட ஷாலு போதும். இந்த விஷயமா நம்ம இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். சீக்கிரமாவே ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க முயற்சி பண்ணுங்க. இல்லனா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வராத. இங்க வந்து நீ என்ன மீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. அபய், அவ நீலம் ஒபராய். அவ மேல யாராவது அதிகாரம் காட்டினா அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவளை வற்புறுத்தினாலும் அவளுக்கு பிடிக்காது. நீயே பாரு, எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் அவ போன் பண்ண மாட்டா. நல்லடி, பரவாயில்ல, நானே கால் பண்றேனே. மாம் மாம் நான் 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டாட் என்னம்மா? டாட் நிஜமாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை பத்தி என்னாலயே வர்ணிக்க முடியல. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? ஆமா, என்ன விஷயம்னு சொல்லுமா. அது வந்து ஆக்சுவலி இன்னில இருந்து கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் நடக்கும். And that's final. இதான் காரணம். அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். Are you full real? And ரிஷி எதுவுமே சொல்லலையா? எதுவும் சொல்ல, ஏன்னா அவன் கிட்ட ஆப்ஷனே இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் விட்டு வைக்கல. நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன். I know. And இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாம். எல்லாத்தையும் விட சர்ப்ரைஸா நீலம் ஆண்டி தான் கொடுத்தாங்க. அவங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலா எனக்காக பார்ட்டி வச்சிருக்காங்க. இட்ஸ் a gift for me. I'm so happy. மலிஷ்கா, நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு முகத்தை பார்க்கணும்னு. கம். எல்லாம் நல்லதே. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். இனி என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இதுதான் தேவை. வாவ், டைமண்ட் நெக்லஸ். Thank you so much ரிஷி. Thank you. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உன்னை விட இல்ல. ஓகே, என்னோட கிஃப்ட் எங்க? உன்னோட கிஃப்ட் உன்னோட கண் முன்னாடி தான் இருக்கு. ஆனா என்கிட்ட உனக்காக ஒன்னு இருக்கு. பிரைஸ்லெஸ். What the hell? இது ஏன் போன் இல்லையே. சோனலோட போன் அடிக்குது. இவளால என் கனவே கலைஞ்சு போச்சு. கனவு எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தது. அவன் என்ன கிஸ் பண்ண வந்தா. கனவுல கூட தடங்கலாம். அவன் கிஸ்ஸே பண்ணல. ஏந்திர சோனல், இங்க பாரு, உன் போன் அடிக்குது. என்ன மலிஷ்கா, என்ன அவ்வளவு முக்கியமா? என்ன ஆச்சு? Shut up. உன்னால ரிஷி என்ன கிஸ் பண்ணல? என்னாலயா? ரிஷி உன்னை கிஸ் பண்ணலையா? நீ என்ன தூக்கத்துல உளறியா? ரிஷி என்ன கிஸ் பண்ணனும்? உன்னை கிஸ் பண்ணல, எனக்கு கிஸ் கொடுக்க வந்தான். ஆனா நீ வந்து கெடுத்துட்ட. உன்னை அவ எங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தா? எப்ப கிஸ் பண்ணிட்டு இருந்தா? ரிஷி எங்க இருக்கா? என்ன உளற? ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கிஸ் பண்றதா இருந்தோம். ஆனா திடீர்னு உன் போன் அடிச்சிருச்சு. ஏன் போனா? சைலண்ட்ல போட்டு தூங்க மாட்டியா? சைலண்ட்ல போடலனா உடனே உன் போன் அட்டெண்ட் பண்ணி பேச. ஆஷிஷ் போன் பண்ணிருக்கா. டைம் என்ன ஆகுது? இந்த நேரத்துக்கு பண்றா. இப்ப எதுக்காக இவன் போன் பண்றா? என்ன நீ? சில நேரம் அவனுக்கும் தூக்கம் வராதுல்ல. என்னையும் தூங்க விட மாட்டா. என்னையும் எழுப்பிடுவா. யூ நோ, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் எழுந்த உடனே நீயும் எழுந்து அப்படியே உட்கார்ந்துட்டியா? உன்னை அடிச்சு எழுப்ப வேண்டி வந்தது. சரியான முட்டாள். அவன்தான் கால் பண்றான். உனக்கே எல்லாம் தெரியும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு நாங்க பேசிப்போம். சோ எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். ஓகே, போய் பேசு. பாய். You're right. மேடம்க்கு கண்டிப்பா பிரைவசி வேணும். ஏன்னா இப்போ ரொமான்டிக் டைம் ஆச்சே. ஆனா என்னோட ரொமான்ஸ மொத்தமா கெடுத்துட்டு போயிட்டா. என்ன சோனல்? ரிஷி கிட்டத்தட்ட என் கிட்ட வந்து கனவுதானாலும் அங்கேயாவது நடக்குதே.
ரிஷியா அது? மறுபடியும் என்னோட காலை கட்டி போட்டுட்டானா? என் காலை இவன் கட்டி போடவே இல்லையே. அப்ப எதுக்காக இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்கா? இவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? என்ன கையில ரோஸ் வச்சிருக்கான்? எனக்காக கொண்டு வந்திருக்கானா? பட் எதுக்கு? ஹாய். ஹாய். என்ன என்ன விடிஞ்சிருச்சா? ஷிட். இல்ல இல்ல, இன்னும் விடியலாம் இல்ல. விடியலையா? தேங்க் காட், நீ காப்பாத்திட்ட. நான் இங்க உன்னை காப்பாத்தினேன். இரவை தடுத்து நிறுத்தி பகல வர வேண்டாம்லாம் நான் ஒன்னும் சொல்லல. அதை பண்ண முடிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். யோசிச்சு பாரு, உண்மையிலேயே இரவை தடுக்க முடிச்சிருந்தா அப்ப நானும் உன்னோட இந்த ரூம்லயே நிம்மதியா தூங்கியிருப்பேன். லக்ஷ்மி, எனக்கு தெரியும் நான் எப்படி உன்னை லவ் பண்றனோ அதே மாதிரி நீயும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ரைட்? நீ பண்ற எனக்கு தெரியும். அதனால ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி. ஒருத்தர் ரொம்பவே விரும்புறோம். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை வெல் விஷர் அண்ட் மை சேவியர். தேங்க்யூ. அப்புறம் எங்கேயாவது எழுதியிருக்காங்களா என்ன இந்த வேலண்டைன்ஸ் டேவை வெறும் லவர்ஸ் மட்டும் தான் கொண்டாடணும்னு? எங்கேயும் இல்ல. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட லவ் பண்றானா அவனும் வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடலாம்ல. ரைட்? ரைட். எங்க பாரு, நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த உறவுக்கு எந்த பேரும் இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் அது நல்லா இருக்கு, உண்மையா இருக்கு, மனசோட இருக்கு. தேங்க்ஸ் இதுக்காக. பட் நீ இப்போ இங்க வந்திருக்க கூடாது இந்த நேரத்துல, அதுவும் ஏன் ரூமுக்குள்ள. அதுக்கு காரணம் இருக்கு லட்சுமி. அது காலையில கொடுக்க முடியாது. ஒருவேளை காலையில கொடுத்திருந்தாலும் அப்பவும் எல்லாரும் திட்டி இருப்பாங்கல்ல. அவங்க என்ன திட்டினா நான் அதை சமாளிச்சுப்பேன். என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுப்பேன், பதிலையும் சொல்லுவேன். ஆனா இந்த வீட்டுல உன்னை யாரும் திட்டக்கூடாது. அதை என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் இப்ப வந்த. அப்போ நீயும் என்ன விஷ் பண்ணலாம்ல? நான் தான் உனக்கு விஷ் பண்ணனே. ஐ மீன் நல்ல விதமா கம்ப்ளீட்டா என்ன விஷ் பண்ண?